ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தோடு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். ஐ எம் கோயிங் டு கிவ் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங் டுடே இட் செல்ஃப். இன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரும். கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது, தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது இந்த இரட்டிப்பான நன்மை நமக்கு தருகிறதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் தேவன் அவரை சார்ந்திருக்கிற ஜனங்களை கைவிட்டதாகவோ, ஆசீர்வதிக்காமல் விட்டதாகவோ, குறைபடுத்தி விட்டதாகவோ நாம் எங்கேயும் பார்த்துவிட முடியாது. நான் வேதத்தில் ரொம்ப கவனமாய் சில நேரங்களில் வாசித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இது என்ன சொல்லியிருக்கிறது, வேதத்தில் எப்படி இதை நாம் அணுக வேண்டும் என்று நான் கவனித்த பொழுதுதான் ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போனவன் அவன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ராஜ்யத்தில் இல்லாதபடி அவன் வெளியிலே போய் கொள்ளையடித்து அவனோடு கூட இருக்கிற முதலாவது 200 பேர், அப்புறம் 400 பேர், அப்புறம் 600 பேர் அந்த ஜனங்களை போஷித்து அந்த குடும்பங்களை பாதுகாத்து வந்தான். ஒரு 600 பேர் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அந்த குடும்பங்களை பாதுகாத்து வந்த இந்த தாவீது, இவன் எப்பொழுதெல்லாம் கொள்ளை பொருள் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்நிய தேசத்தின் மேல் இவன் போய் கொள்ளையடித்து வருகிறானோ, அப்பொழுதெல்லாம் ஒரு பாகத்தை ஆண்டவருக்காக எடுத்து வைத்து விடுவான். கர்த்தருக்கு 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 என்று எடுத்து வைத்து விடுவான். நாம் ஒரு வேளை கேட்கலாம், கொள்ளையடித்த பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜ்யத்தின் மேல் மற்றொரு ராஜ்யம் படையெடுப்பது வழக்கமான ஒன்று. அப்படி படையெடுத்து அந்த ராஜ்யத்தை பிடிக்கும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம் எல்லாவற்றையும் தன் தேசத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள். இதை தான் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து தேவனுடைய ஆலயத்தினுடைய பொக்கிஷங்கள், ராஜ அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் கொண்டு போய் விட்டார் பாபிலோன். நம்முடைய தேசத்தை கூட பிரிட்டிஷ் ஆதிக்கம் நம்முடைய தேசத்தில் வந்து நம்முடைய தேசத்தை பிடித்து அவர்கள் அடிமைப்படுத்தின பொழுது திப்பு சுல்தான் போன்ற பெரிய ராஜாக்கள் வைத்திருந்த வைர நாற்காலிகள், யானை தந்தத்தினால் செய்த நாற்காலிகள், இப்படி பல பொக்கிஷங்களை கொண்டு போய் பிரிட்டனில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சில மியூசியத்தில் அது இருக்கிறது. இந்த காலை வேளையில் தாவீது தேவனுக்காக சேர்த்து வைத்து கொண்டே வந்தான். ஆண்டவர் சொன்னார்ல, உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அவன் தேவனுடைய ஆலயத்துக்காக அவன் சேர்க்க ஆரம்பித்த நாள் முதல் கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். தாவீது தன்னுடைய அந்திய காலத்தில்
தன்னுடைய சகாக்கள், அதாவது அமைச்சரவையை கூட்டி தேவனுடைய ஆலயத்துக்கான பொருட்களை சமதைக்கிற நாள் இந்த நாள். இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான தங்கம், வெள்ளி, வைடூரியம், பித்தளை, கோமேதகம், இரும்பு, மரம், இவைகளெல்லாம் நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சபதரித்து வைக்க வேண்டும். சபதரித்து வைத்திருக்கிறேன். இதை நான் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிக்காக நான் கொடுக்கிறேன். அவர்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள், இவர் என்ன கொடுக்க போகிறார்? அந்த 1 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 தாலந்து தங்கம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. 3000 தாலந்து தங்கம், கிட்டத்தட்ட 300 சில்லற டன் தங்கத்தை தேவனுடைய ஆலயத்தின் பணிக்காக கொடுக்கிறார். வெள்ளி இருக்கிறது, வெண்கலம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, மரம் இருக்கிறது. தொகையிட முடியாமல் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அள்ளி கொடுக்கிறார். அங்கே இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, இங்கே இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துறார். அவருடைய சகாக்கள், அதாவது அவரோடு கூட இருக்கக்கூடிய அமைச்சரவை அமைச்சர்கள், நீங்கள் மட்டும்தான் கொடுப்பீங்களா, நாங்கள் சலைத்தவர் அல்ல என்று அவங்கெல்லாம் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து 5000 தாலந்து தங்கம், 6000 தங்க காசு. இப்போ நாம் நினைக்கிற மாதிரி 1 கிராம் 2 கிராம்லாம் கிடையாது. அது தங்க காசுனா அது நல்லா பெருசாக மொத்தமாக. அந்த நாட்களில் அந்த பெரிய பெரிய ராஜ்யங்களை அவர்கள் கொள்ளையடிக்கும் பொழுது அங்கே அவர்கள் தங்க காசுகளை பொக்கிஷங்களாக வைத்திருப்பார்கள். அதில் 6000 தங்க காசுகள். வெள்ளி இருக்கிறது, அது எத்தனை டன்னு, அவர்களும் அள்ளி கொடுக்கிறார்கள். இப்போ தேவனுடைய ஆலயத்துக்காக அவர்கள் கொடுத்த பொழுது, நல்லா கவனித்துக்கோங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தின் பணிக்காக, தேவனுடைய ஆலயத்தின் வளர்ச்சிக்காக அவன் எல்லாவற்றையும் சபதரித்து வைத்த. தேவனுடைய ஆலயம் கட்டப்படலை, சாலமோன் தான் எழும்பி கட்டணும். அதுக்கு முன்னாடி அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை. சாலமோன் காலத்தில் இருந்த வெண்கலம் எப்படி இருந்துச்சா, தங்கத்துக்கு ஒப்பான வெண்கலமாக இருந்துச்சான். ஒரு ஷைனிங், அதை பார்த்தா தங்கத்தை பார்க்கணும், அப்படி இருந்துச்சான். இரும்புக்கெல்லாம் கணக்கில்ல, மரத்துக்கு கணக்கில்ல. கர்த்தர் சாலமோன் பணத்தை இழைக்கிறார், அப்படி தங்கத்தை இழைக்கிறார். இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்து இதை ஓட்டுங்க, இதை மூடுங்க, அதை மூடுங்கன்னு சொல்லி தேவாலயத்தை தங்கமயமாக மாற்றிட்டார். அப்படின்னு தங்கம் மீந்து போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேடகமும் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, ராஜா வரும் பொழுது 300, அதாவது 600 பேர், இந்த பக்கத்தில் 100, 300, இந்த பக்கத்தில் 300, அப்படி நின்று அவரை வரவேற்பார்கள். அந்த ஒவ்வொரு கேடயமும் 300 சேக்கல் தங்கமாக இருந்துச்சு. அப்புறம் அதை கொண்டு போய் வனம் என்கிற வீட்டில் அதை வைத்திருந்தார்கள். ராஜா வரும்போது மட்டும்தான் அது வெளில வரும், மற்ற இடத்துல அது உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து 2 நாளாகமம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு வருடத்தில், ஒவ்வொரு வருடத்திற்கும் 666 தாலந்து தங்கம் வந்தது. வியாபாரம் மூலமாக வந்துச்சு.
சாலமோனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டு அவ்வளவு செழுமையாக இருந்துச்சு. 2 காரியம்தான். ஒன்று, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டுச்சு. கர்த்தருடைய வேலைக்காக வைத்திருந்ததை சாலமோன் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நாம் முன்னிற்கும் பொழுது, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், நான் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். அப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் இரட்டிப்பான நன்மை வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கே தருவேன். ஆகாயின்னு சொல்லியிருக்காரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன? தாமதிக்கிறார் என்று சில சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொல்லி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற தேவன் நமக்கு இதெல்லாம் கொடுக்காது இருப்பது எப்படி? அப்போ நம்ம இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி அது இன்னைக்கே கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவர் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம புலம்பக்கூடாது, நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, நான் ஆண்டவர் இதை பண்ணலை, எனக்கு ஆண்டவர் அதை தரல, எனக்கு ஆண்டவர் இதை தரல. முதல்ல கவலையை விடுங்க, புலம்புறதை விடுங்க, முறுமுறுக்கிறத விடுங்க. அவனெல்லாம் துன்மார்க்கமாக இருக்கான், அவனெல்லாம் நல்லா வச்சுருக்காரு, இவனெல்லாம் இப்படி ஊதாரியாக இருக்கான், இவனெல்லாம் நல்லா வச்சுருக்காரு, உண்மையாக இருக்கிற என்ன ஆசீர்வதிக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்புறது கேட்குது, எனக்கே கேட்குது. அது ஆண்டவர் கேட்டிருக்காதா? அவர் சொல்ல, முறுமுறுப்பை முதல்ல நிறுத்து. நீங்கள் பண்ணுகிற முறுமுறுப்பு தேவனை அருவருப்பாக பார்க்க பண்ணிடும். அதை நிறுத்திட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க, அவரிடத்துல திரும்புங்க, தேவனை தேடுங்க. அதிகமாக இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் தேட தேட உங்களுக்கு இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாக கொடுப்பார். சில நேரங்களில் நீங்கள் கடன்பட்டு சில நம்பி இழந்திருப்பீங்க, லட்சக்கணக்கில் நஷ்டப்பட்டிருப்பீங்க, கோர்ட்டு கேஸுமா அலைவீங்க, ஒரு நன்மை இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கே தருங்க. ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்தில் அவர்கள் கேரளத்தை சார்ந்தவர்கள். அப்போ அந்த கேரளத்தை சார்ந்தவர்களுடைய திருமணமெல்லாம் வெகு விமர்சையாக இருக்கும். பயங்கரமாக காசை செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பெரிய கம்பெனி ஓனர், நிறைய கம்பெனி, ஒரு 8 கம்பெனிக்கு மேலே அவர்கிட்ட இருக்குது. பெரிய பதவியில் இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு நான் போயிருந்த பொழுது அவர் சொன்னார், மக திருமணம் வச்சுட்டேன், திடீர்னு என் கையில் காசு இல்லை. பாருங்க, யானைக்கு அடிச்சிருக்குன்னுவாங்கல்ல, இதுதான் அது. சொத்துக்கள் இருக்குது, கம்பெனி இருக்குது, 8 கம்பெனி இருக்குது, அவருக்கு வருமானம் வரக்கூடிய பல இடங்கள் இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம்னா சர்வசாதாரணம். ஆனால் இவருக்கு கோடிக்கணக்கில் வேணும். இப்போ அவர் ஒரு நெருக்கடியில் உட்காந்துருக்கார். அப்போ சொன்னார், எனக்கு வரவேண்டிய காசு வந்தாலே இந்த திருமணத்தை ஓஹோன்னு நடத்திடுவேன். பிள்ளைக்கு நகை வாங்க கூட காசு இல்லை. 10 லட்சத்தை 20 லட்சத்தை வச்சு நான் என்ன வாங்க முடியும்? ஏன்னா அவங்க ரிசார்ட் புக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், செலவு இருக்குது, நிறைய செலவுகள். அப்பா அவர் சொன்னார், எனக்கு வரணும் பாஸ்டர், இந்த இடத்துலேருந்து 1 கோடி ரூபா வரணும், இந்த இடத்துலேருந்து ஒரு 80 லட்ச ரூபா வரணும். இதெல்லாம் வந்துருச்சுன்னா எனக்கு கையை கிடைக்காது. அதுக்கப்புறம் எனக்கு வர்ற கம்பெனிலேருந்து இப்போ வர்ற வருமானமெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் பயங்கர வருமானம் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
அது ஒரு இக்கட்டான நேரம் அவருக்கு. ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்களை வெட்டுங்க, தண்ணீர்னால் நான் நிரப்புவேன். ஜெபம் மட்டும் பண்ணுங்க, நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் எனக்கு வர வேண்டிய 1 கோடி ரூபா வந்துருச்சு. வந்த உடனே அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு சில லட்சங்களை எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க பர்ச்சஸ்க்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மொத்தமாக நகை எடுக்க, ட்ரெஸ் எடுக்க பல லட்சங்கள் ஆகும். எடுத்துகிட்டு வந்துட்டு கேரளாவில் ஒரு பெரிய ரிசார்ட்டில் கல்யாணம் ஒரு குறைவில்லாமல் நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏக்கம்தான். அவர் சொன்ன, நான் என்ன பண்ணணும்? ஜெபிங்க, துதிங்க, அவ்வளோதான். அற்புதங்களை காண்பீர்கள். இந்த காலை வேளையில் நீங்களும் அப்படிதான் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி நஷ்டப்பட்டு எப்படி நான் இதை மேற்கொள்ள போகிறேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தரை துதிங்க, அற்புதங்களை காண்பீர்கள். அற்புதங்களை காண்பீர்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவார். நீங்கள் இழந்தது ஒன்றா இருக்கலாம், ஆனால் அது 2 மடங்கு. நீங்கள் இழந்ததை விட இன்னொரு மடங்கு கூட்டி உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து அதை இன்றைக்கே தர அவர் உண்மையுள்ளவர். அதை பெற்று அனுபவியுங்கள். கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருகிறார். நல்லவர். ஆமென், ஆமென்.